அரசின் தேசிய கல்விக் கொள்கையான மும்மொழி பாடத்திட்ட கொள்கையை தமிழகம், கேரளம், மேற்கு வங்கம் அமல்படுத்த உச்சநீதிமன்றத்தில் பாஜக வழக்கறிஞர் GS மணி மனு தாக்கல் செய்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. பாஜக தரப்பிலிருந்து தொடுக்கப்பட்டிருக்கும் இந்த மனு குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். மத்திய அரசினுடைய தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் மும்மொழி திட்டத்தை தமிழ்நாடு, கேரளா மற்றும் மேற்கு வங்கத்தில் அமல்படுத்த கோரி பாஜகவுடைய வழக்கறிஞர் GS மணி சார்பில் ரிட் மனுவானது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக தேசிய கல்விக் கொள்கை என்பது அனைத்து தரப்பு மாணவர்களுக்கும் மாணவரினுடைய பள்ளி கல்வி தரத்தை மேம்படுத்தும் வகையில் உள்ளது. அனைத்து இந்திய மொழிகளையும் ஏழை எளிய பட்டியல் பழங்குடியின மாணவர்கள் கற்கும் வகையில் இந்த ஒரு திட்டம் என்பது மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஆனால் இதை தமிழ்நாடு, கேரளா மற்றும் மேற்கு வங்க மாநிலங்கள் எதிர்ப்பது மாணவர்களுடைய கல்வி இருப்பதாக இந்த மனுவில் அவர் கூறியுள்ளார். மிக முக்கியமாக இந்த திட்டத்தை ஏற்க மறுப்பதால் மாநில அரசு சம்பந்தப்பட்ட பள்ளி குழந்தைகளுடைய அடிப்படை உரிமையான இலவச கல்வி என்பது மறுக்கப்படுவதாகவும் அந்த மனுவில் அவர் குற்றம் சாட்டை முன்வைத்துள்ளார். எனவே உச்சநீதிமன்றமானது இந்த விவகாரத்தில் தலையிட்டு 3 மாநில அரசுகள், குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா மற்றும் மேற்கு வங்க ஆகிய மாநில அரசுகளுக்கு மத்திய அரசுடைய தேசிய கல்விக் கொள்கையான மும்மொழி பாடத்திட்டத்தை உடனடியாக அமல்படுத்துவதற்கான ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்த ரிட் மனுவில் கோரிக்கையாக முன்வைத்து தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவினுடைய விசாரணை என்பது விரைவில் உச்சநீதிமன்றத்தில் வர உள்ளது குறிப்பிடத்தக்கது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுசித்ரா.